ஆசை எல்லாமே உங்களுக்காக தான் ஆனந்த். ஃபியூச்சர்ல நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும்னு நிறைய கனவு இருக்கு ஆனந்த். நீங்க எல்லாமே எனக்கு லைஃபே இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, விளையாடாதீங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது. ஃபாரினுக்கு படிக்க போனா மட்டும் நீ எனக்கு ஈக்குவல் ஆயிடுவியா? என்னோட டேஸ்டே வேறம்மா. நான்லாம் ஒரே டைம்ல 3 பொண்ணுங்களை பார்த்து பேசி அதுல 2 பொண்ணுங்க கூட பழகி ஒருத்திய மட்டும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவன். உன் கூட எல்லாம் ஜஸ்ட் பழகுன லவ், அதுவும் உன் கூட வாய்ப்பே இல்ல. நீ இவ்ளோ கேவலமானவனா? உன்ன போய் லவ் பண்ண? ஏய், நான் பெரிய கேவலம். எனக்கு இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? உன் அண்ணன் தான். என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து லாஸ்ட் மினிட்ல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. அந்த மாதிரி தான் நானும். உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் என் லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கு சான்ஸே இல்ல. யூகேல போய் வேற எவனாவது பணக்கார பையனா கிடைக்கிறானு பாரு. வந்துட்டா லவ் கிவன். கிளம்பு கிளம்பு. இனிமேதான் இருக்கு உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும். இந்தா. ஏய் காவ்யா, நேத்து வரைக்கும் இதே காலேஜ்ல கேண்டீன்ல வேலை பார்த்த, ஆனா இன்னைக்கு இதே காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க. எப்படி இருக்கு காவ்யா? இது எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி மனசு முழுக்க சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. என்னன்னு சொல்லு. தீபக்க நினைச்சுதான். ஏய் தீபக், என்ன நீ சொன்ன மாதிரிதான் அவரு சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டாருல்ல? சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா என் கடனையும் கஷ்டத்தையும் இப்ப அவரெல்லாம் சுமந்துட்டு இருக்காரு. எனக்கு அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. தீபக் சிங்கப்பூருக்கு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமும் நீதான். இப்போ போறேன்னு சொல்றதுக்கு காரணமும் நீதான். நீ ஆசைப்பட்ட மாதிரி படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் தானே தீபக் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. நீ நல்லா படி காவியா. தீபக் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. படிப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் நல்லா படிச்சிருவேன். எனக்கு தீபக் ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுது. ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும். சின்ன சம்பளமா இருந்தாலும் அது அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும்ல. ஏய், அவர் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நீ திரும்பவும் வேலைக்கு போகணும்ன்ற இது மட்டும் தீபக்கு தெரிஞ்சதுன்னா அவர் பயங்கரமா கோபப்படுவாரு. இது அவருக்கு தெரிய வேண்டாம். எனக்கு படிப்பு செலவுக்கும் காலேஜுக்கு வந்து போறதுக்கும் கையில காசு இருந்தாதானே நல்லது. யாரோ ஒருத்தரோட கைய எதிர்பார்க்க கூடாதுல்ல. நீ ஏதோ சொல்ற, நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருக்கான்னு பார்த்து சொல்றேன். சரியா? கவலைப்படாத. அதான் பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்றேன்னு சொல்றால. அப்புறம் என்ன, இப்பயாவது இதை குடிக்கலாமா? ஹே, இந்த சியர்ஸ் பண்ணு. Cheers. ஜோதி, என்ன பண்ற? விடு. ஐயோ, கீழே போடு. ஜோதி, ஜோதி கத்தி கீழே போடு. வேண்டாம். சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டியா நீ? ஏய் ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் பொண்ணு அடிப்ப? ஏய், வீட்டை விட்டு வெளியே போடி போடி. சும்மா கத்தாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசாதீங்க. உங்க பொண்ணு கையறத்துக்கு போனா என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஜோதி, 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 என்ன இதெல்லாம்? ஏய், ஏண்டி அப்படி பண்ண போற?
போன ஆ? ஏய் கை எடுத்துக்க போற அளவுக்கு என்னடி பிரச்சனை உனக்கு? அவன் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏமாத்திட்டானா? யாருடி? அந்த ஆனந்தாமா. ஆனந்தா? அவன் இவ்வளவு மோசமா இருப்பான்னு எனக்கு தெரியாதுமா. நான் ஏமாந்துட்டேம்மா. ரேவதியோட பேசுறியா? நான் ரெண்டு முறை ட்ரை பண்ணிட்டேங்க்கா, ஃபோனே எடுக்கல. பாத்துக்கலாம், எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா, கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. டேய் ஆனந்த், ஆண்டி நீங்க எங்க இங்க? டேய் பாவி, என் பொண்ணு உன்னை நம்பினதுக்கு இப்படி ஏமாத்திட்டியேடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஆ? உன்னால என் பொண்ணு உயிரையே விட போனா அவளுக்கு என்னடா பதில் சொல்ல போற? டேய் நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? சொல்லுடா, ஹலோ, பதில் சொல்லுடா. கேளுங்க. எதுக்காக இப்படி கையில பண்ண? நின்றுடா. கேளுங்க ஆண்டி. ஆண்டி விடுங்க. என்ன ஆச்சு ஆண்டி? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. தாரா, இவன் ஊன் தம்பிங்கிறதுனால தான் நான் இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா இவன் ஜோதிக்கு பண்ண காரியத்துக்கு இவனை உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். அப்படி என்ன ஆண்டி நடந்துச்சு? ஏன் ஆனந்த் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? ஜோதி கிட்ட விருப்பம் இருக்கிற மாதிரி பேசி பழகிட்டு இருந்திருக்கான். இப்ப ஜோதி அவளுக்கு விருப்பம் இருக்குங்கிற விஷயத்த சொல்லும் போது வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கா. அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. அதை தாங்கிக்க முடியாம கையை அறுத்துக்க போயிட்டா. சரியான நேரத்துல பார்க்காம விட்டுருந்தோம், இந்நேரம் என் பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்படிதான் ஒரு பொண்ணு கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துப்பியா? லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அக்கா, அவங்க சொன்னா நீ என்ன எதுன்னு கேட்காம என்ன அடிச்சிருவியா? ஜோதி என்ன லவ் பண்ணா நானும் அவளை லவ் பண்றேன்னு அர்த்தமா? எனக்கு பிடிக்கலங்கறத சொன்னா அவ கையெடுத்துக்குவாளா? அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இங்க பாரு, உனக்கு ஜோதி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லனா என்னைக்கு ஜோதி உன்கிட்ட க்ளோஸா பழகுறான்னு உனக்கு தோணுச்சோ அன்னைக்கே இந்த ஐடியாவோட பழகாத, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொல்லிருக்கணும். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் பழகுறத வச்சே அவன் மனசுல என்ன இருக்கு என்ன இல்லன்னு கண்டுபிடிக்க தெரியும். நீ நம்பிக்கை கொடுக்காம ஜோதி உன்கிட்ட இவ்ளோ க்ளோஸா பழகி இருக்கவே மாட்டா. அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்ப வந்து நான் லவ்வே பண்ணலன்னு சொன்னா நம்புறதுக்கு நாங்கெல்லாம் என்ன குழந்தையா? அப்புறம் ஜோதி கிட்ட என்ன சொன்ன? உன் அண்ணன் தான் ரோல் மாடலு, ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லிருக்க. அவ்ளோ தூரம் உனக்கு தீபக் மேலயும் எங்க குடும்பத்து மேலயும் கோவம் இருக்குன்னா ஆரம்பத்திலேயே ஜோதி கிட்ட இஷ்டம் இல்லன்னு சொல்லிருக்கணும். அப்பெல்லாம் சொல்லாம இப்ப சொல்லிருக்கேன்னா என்ன காரணம்? என்ன பழி வாங்குறியா? உன் நல்ல நேரம் ஜோதிக்கு எதுவும் ஆகல. ஒரு சின்ன கீரல் அவ மேல விழுந்திருந்தது, அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் நிலைமை என்னன்னு. இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அப்ப நடக்கிறதே வேற. இனிமே நீ எந்த பொண்ணையும் ஏமாத்த கூடாது. ஏய், என்ன மிரட்டுறியா? நீ யார் என்ன முதல்ல கேள்வி கேட்க? டேய், தப்பு பண்ணிட்டு என்ன திமிரா பேசுற? அமைதியா இருடா. ஆண்டி, இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல பெருசாக்க வேண்டாம். இனிமே ஆனந்த் ஜோதி விஷயத்துல தலையிட மாட்டான். இது கம்பெனி, இதுக்கு மேல இங்க இத பத்தி பேச வேண்டாம். உனக்காக இவனை சும்மா விட்டுட்டு போறேன் தாரா, பாத்துக்கோ. வாங்க போலாம். ஒழுங்கா இருந்துக்கோ. வா. ஆண்டி, ஆனந்த், நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். தீபக் சிங்கப்பூர் போற வரைக்கும் எல்லாரும் என்ன நம்பணும். அதுக்காக தான் நான் உன்னை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. சாரி, கோச்சுக்காத. ஏய் காவ்யா, என் ஆபீஸ்க்கு வந்து ஏன் தம்பியை மிரட்டிட்டு போறியா? உனக்கு இருக்குடி. மா மா
என்னம்மா ஆச்சு? எதுக்குமா டென்ஷனா பேசி என்ன சீக்கிரமா வர சொன்ன? டேய் நம்ம ஜோதி இல்ல. ஜோதிக்கு என்னம்மா? எங்க அவ? டேய் ஜோதி நம்மளெல்லாம் விட்டு போக நினைச்சிட்டாடா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது என்னன்னா நம்ம ஜோதி இல்ல, அவ ஆனந்த விரும்பி இருக்காடா. இப்ப ஜோதி எங்கம்மா? உள்ள இருக்காடா. ஜோதி ஏய், என்னடி இதெல்லாம்? என்னாச்சு? ஆ? சரி சரி ஜோதி, எனக்கு புரியுது. உன் சிச்சுவேஷன் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஜோதி. நீ எவ்வளவு தூரம் அவனை லவ் பண்ணிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்ப. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்காக நாங்களா இருக்கோம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கலாம்ல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்னடி பண்ணிருப்போம்? சாரிண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவசரப்பட்டுட்டு. சாரிண்ணா, சரி, மன்னிச்சிடு. எனக்கு புரியுதுடி, பரவாயில்ல. இதுக்கு முன்னால எது நடந்தாலும் என்கிட்ட தானே சொல்லுவ. இந்த விஷயத்த மட்டும் ஏன் என்கிட்ட மறைச்சிட்ட? ஏன் நான் உன்னை தப்பா நினைச்சிருவேன்னா? ஏய் ஜோதி, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வேணான்னு சொன்னதுக்கு அவன் தாண்டி ஃபீல் பண்ணணும். அவளாம் ஒரு ஆளு, நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றதுக்குலாம் அவசியமே இல்ல. இங்க பாரு ஜோதி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீ தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அப்படி இல்லையா, உனக்காக நாங்க இருக்கோம், எங்க கிட்ட சொல்லி நாங்க பாத்துக்கிறோம். அதை விட்டுட்டு இனிமே இந்த மாதிரிலாம் தப்பான முடிவு எடுக்காத, சரியா? இங்க பாரு, அண்ணனை பாரு ஜோதி. என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் அழுகவே கூடாது. எப்பவும் ஜாலியா இருக்கணும், ஓகேவா? ஐய, என்னது இது? என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாளே. மா, என்னம்மா இது? ஜோதி எங்க? கொஞ்சம் 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 சரி. அதேதான், இதான் என் தங்கச்சி. இப்படிதான் இருக்கணும், புரியுதா? மா, உள்ள கூட்டு போ. சரி, வா போலாம். காவியா, ரொம்ப தேங்க்ஸ் காவியா. எதுக்கு? ஜோதியை காப்பாத்தினதுக்கும் ஆனந்த் கிட்ட போய் சண்டை போட்டதுக்கு, இது எல்லாத்தையும் எனக்காக என் இடத்துல இருந்து பண்ணிருக்கல, அதான். தீபக், நான் ஒரு விஷயம் சொல்வேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன? ஜோதி பிரச்சனைக்கு பின்னாடி ஆனந்த் மட்டும் காரணம் இல்ல, இன்னொரு ஆளும் இருக்காங்க. வேணும்னு தான் ஜோதியை ஏமாத்திருக்காங்க. வேணும்னேவா? ஏன் அப்படிலாம் பண்ணணும்? யாரு? நாங்க தாரா ஆபீஸ்க்கு போய் ஆனந்த் கிட்ட சண்டை போட்டப்போ தாரா நடந்துகிட்ட விதம் வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஜோதி கிட்ட ஏன்டா அப்படி நடந்துகிட்டேன்னு சும்மா பேச்சுக்கு தான் கேட்டாங்களே தவிர அவங்களுக்கு ஜோதிய பத்தி எந்த அக்கறையும் இல்ல. எப்படியாவது சமாளிச்சு எங்களை அங்க இருந்து அனுப்புனா போதுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. எனக்கு அப்பத்துல இருந்தே தாரா மேல டவுட்டாவே இருக்கு. என்ன காவியா இப்படி சொல்ற? தாரா அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. எப்பவுமே அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். இந்த ஆனந்த் கூட நல்லவனா தான் இருந்தான். ஆனா ஜோதி விஷயத்துல ஏன் இப்படிலாம் பண்ணானே தெரியல. நீங்க இததான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு ஆனந்த் ஜோதி கிட்ட உங்க அண்ணன் எப்படி என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி நானும் பண்ணுவேன்னு ஏன் சொல்லணும்? தாராவோட தம்பி ஆனந்துக்கே உங்க மேல இவ்ளோ கோவம் இருக்குன்னா தாராக்கு இருக்காதுன்னு எப்படி நம்புறீங்க? அவங்க சொல்லி கூட ஆனந்த் ஜோதிய நம்ப வச்சு ஏமாத்திருக்கலாம்ல. சே சே சே, அப்படிலாம் இருக்காது காவியா. அவன் ஏதோ என் மேல கோவத்துல சொன்னதெல்லாம் நீ தாராவோட லிங்க் பண்ணிலாம் பேசாத. தாரா கண்டிப்பா அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது. இந்த பிரச்சனை இதோட விட்டுரு, அப்புறம் பாத்துக்கலாம். தீபக், ஜோதி, வாங்க சாப்பிடலாம். மா, என்னம்மா வழக்கமா டின்னருக்கு இட்லி தோசை தான் செய்வ. இன்னைக்கு என்ன இவ்வளவு வெரைட்டி செஞ்சு வச்சிருக்க? மீன், சிக்கனு, பிரியாணி. என்னம்மா?
எல்லாம் காரணமா தான் சமைச்சிருக்கேன். போய் அவளையும் கூட்டிட்டு வா. யாருமா? ஜோதி தானே, இங்கதான் இருக்காளே. டேய், நான் ஜோதிய சொல்லலடா, அவளை சொன்னேன். யாரம்மா? டேய், அதான்டா உன் பொண்டாட்டிய தான் சொன்னேன். மா, காவியாவையா சொல்ற? ஆமாண்டா, அவ தானே உன் பொண்டாட்டி. மா, என்னால நம்பவே முடியலம்மா. நீ ப்ராமிஸ் பண்ணு, நான் அப்பதான் நம்புவேன். டேய், போய் கூட்டிட்டு வா போ. அப்ப நான் போய் அவளையும் கூட்டிட்டு வந்தா நம்ம ஒன்னா சாப்பிடலாம்ல? போய் கூட்டிட்டு வாடா. ஷூ, சூப்பர்மா, லவ் யூமா. இப்பவே கூட்டிட்டு வந்துடுமா? இருங்க. காவியா, என்ன தீபக், எங்க கூட்டிட்டு போறீங்க? வா காவியா, வா. தீபக், அம்மா, நீ என்கிட்ட சொன்னல, அது அவகிட்ட சொல்ல. சொல்லுமா. சொல்லுமா. இன்னையில இருந்து நாங்க தனியா நீ தனியா சாப்பிட வேண்டாம். உனக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். ம், வா. ஏன் அப்படி பாக்குறேன்னு புரியுது. இது வரைக்கும் தேவையில்லாம உன்னை கோவமா ஏதேதோ பேசிருக்கேன். சாப்பிட விடாம கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிருக்கேன். நீ அதை எதையுமே மனசுல வச்சுக்காம ஜோதிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் ஆளா அவளை தட்டி கேட்ட பாரு. அப்பதான் நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. ம், வா உட்காரு, சாப்பிடலாம்.